வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் பிளே ஸ்டேஷன் ஸ்டுடியோஸோட அன்டில் டான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்டில் டான் கேம் ஆக்சுவலாக 2015 ரிலீஸ் ஆச்சு. எத்தனை நாள் விளையாடி இருக்கீங்க தெரியல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். பட் அந்த கேமை படமாக மாற்றுறது கொஞ்சம் கஷ்டங்க. இல்லை ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் அந்த கேமில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் போல் பல வித்தியாசமான அவுட்கம்ஸுங்கிறது நடக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவை பேஸ் பண்ணி கதையே கம்ப்ளீட்டாக மாறும். உள்ள இருக்க எல்லாரையுமே காப்பாற்றுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் முடிவை பர்ஃபெக்டாக எடுத்தால் மட்டும்தான் நிறைய பேரை, அதுவும் மேஜர் ஆஃப் த கேரக்டர்ஸ் உங்களால் காப்பாற்றவே முடியும். அந்த கேமோட ரீப்ளேபிலிட்டி அதிகங்க. ஐ மீன் லிட்டரலாக நீங்கள் ஒரு டைம் ஒரு அணிலை கொல்ற மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படும். அணிலை கொல்லாமல் விட்டீங்கன்னா ஒரு அவுட்கம், அணிலை கொன்னீங்கன்னா ஒரு அவுட்கம். புரியுதா? சாதாரண ஒரு அணிலை கொல்றதுலேயே இந்த மாதிரி ரெண்டு வித்தியாசமான அவுட்கம் உங்களால் கொண்டு வர முடியுற அந்த சமயத்தில் அந்த கேமுக்குள்ளே எத்தனை விதமான பாசிபிலிட்டி எண்டிங் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான ஒரு கேம். அதை லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனாக கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். நம்ம முறைக்கு இது ஒரு மல்டிவர்ஸ் ஸ்டைலில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்களோ தான் நினச்சேன். பட் இல்லை தாங்க, இது முறைக்கு ஒரு டைம் லூப் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ் தான். சரியான முடிவுகள் அண்ட் க்ளூஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமா இந்த டைம் லூப்பை பிரேக் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்டை இறக்கிருக்காங்க. இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் போல தான் எனக்கு தோணுது. பட் ஒரிஜினல் கேமில் மொத்த கதையுமே ஒரே ராத்திரி நடந்து முடிச்சிடும். பட் இந்த ஸ்டோரியில் அது ரெகுலராக சேம் நைட்டுங்கிறத ரெப்பிட்டேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமோட ஹவர் கிளாஸ் சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடத்துல டைம் லூப்புக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்டை மட்டும் எடுத்து ஒரு வேற ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க. பிகாஸ் நீங்கள் 2015 அந்த கேமில் பார்த்தா அதே கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆக போகிறதுல கம்ப்ளீட்லி வித்தியாசமான புது கேரக்டர்ஸை தான் இறக்கியிருக்காங்க. நீங்கள் அன்டில் டான் கேம் விளையாடாதரா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் வித்தியாசமாக இருக்கும்னு தோணுது. ப்ரொடக்ஷனும் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லரில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, கேமில் இது எந்த அளவுக்கு மாறுபட்டுருக்குங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். முக்கியமான விஷயம் மாறி இருக்குதே கேஸ்டிங் தான். ஐ மீன் கேம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸை தான் முக்கியமான ரோல்கே கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜாஷ் ராமி மேலக் தான் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆஸ்கார் வின்னர். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் உள்ள அந்த ரோல்கே கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஆக்டர்ஸை ரிட்டர்ன் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். பிகாஸ் ஒரிஜினல் ஆக்டர்ஸ் தான் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இல்லாமல் இப்போதைக்கு கேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் அந்த கேம் கேஸ்டிங்கில் இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இப்போதைக்கு லைவ் ஆக்ஷனுக்கு வந்திருக்காரு, டாக்டர் ஹில். கேமில் டாக்டராக இருந்தவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கடை ஓனர் மாதிரி காமிக்க பார்த்துருக்காங்க. பட் சேம் ஆக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த ரோலை. மற்ற கேஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு தாங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டிங்குமே வேறு தான். ஸோ ஒரிஜினல் ஸ்டோரி பற்றி பார்க்கும்போது அவங்க கனடா ஸ்டைலுக்கு போயிருப்பாங்க. ஒரு லாட்ஜில் தங்கியிருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பனி நிறைந்த அந்த இடத்த தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அன்டில் டான் டைட்டில் போடும்போதே பனியை தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்னோ செட்டிங்கில் அந்த மொத்த ஸ்டோரியுமே செம்ம கிரீப்பியாக இருக்கும். பட் அது அப்படியே இங்கே மாறிடுச்சு. இங்கேயுமே காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, கேபின் இந்த வுட் ஸ்டைலில். பட் இருந்தாலும் பனிக்கு பதிலாக மழை பெய்யுது. ஸோ பகலும் இரவும் தொடர்ந்து மழை பெய்யுது போல். பட் இவங்க இருக்க அந்த கேபினில் மட்டும் மழை துளி விழலை. அது எப்படி சாத்தியம்? அது சுத்தமாக புரியலங்க. ஒரிஜினல் கேம்லேயுமே ஒரு சின்ன சூப்பர் நேச்சுரல் டச்சுங்கிறது இருக்கும். பட் இந்த படத்தில் அதை கொஞ்சம் ஹெவியாகவே கொண்டு வந்திருக்காங்க போல். முதல்ல ஒரு ஃபுல் ஃபிளிஸ்ட்டு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் படமாகவே இதை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போதுன்னு தெரில. மேபி இவங்க இருக்க அந்த இடத்துக்கும் டைம் லூப்புக்குமே சம்மந்தமாக இருக்கலாம். ஸ்பேஸ் அனாமலிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களோ என்னமோ. அதனால தான் இவங்க இருக்க இடத்துல அந்த மழை பெய்யலன்னு நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல மெயின் லீடாக வரப்போகிறது இவங்க தான் கிளவர் அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இவங்க அவளுடைய தங்கச்சியை தேடி தான் வந்திருக்காங்க. ஸோ தங்கச்சி ஒரு கடத்தில் இங்கே வந்து காணாமல் போயிருக்கான். என் தங்கச்சியை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிக்கடை ஒன்று கிட்ட கேட்க, உன் தங்கச்சி எங்கேயும் காணாமல் போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஹில் இவளுடைய தங்கச்சி காணாமல் போயிட்டாங்கிற மாதிரி முத்திரையை குத்திடுறான். அண்ட் இது கண்டிப்பாக அவங்க அக்காவுக்கு ஷாக்காக தானே வரணும். இந்த ஊருக்கு என் தங்கச்சி வந்ததான் கேள்விப்பட்டேன், பட் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டீங்களே, அப்போ இவ்வளோ மாதிரி நிறைய பேர் காணாமல் போயிட்டு இருக்காங்களா, எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இவ எங்கே போய் கடைசியாக காணாமல் போனான்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவங்க கேபின் இந்த உச்சுக்கு போகிறாங்க. அங்கே போய் ரெஜிஸ்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம தங்கச்சி போலவே ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்து காணாமல் போயிருக்காங்க. எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகியிருக்கு. முக்கியமாக இவர் தங்கச்சியோட பேர் மெலனி. ஸோ மெலனியுமே வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான், பேர் எழுதியிருக்கான். பட் அடுத்தடுத்து அவருடைய அந்த சைனை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. போக போக அந்த ஹேண்ட் ரைட்டிங் என்னுடைய ஸ்கூல் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி மாறிட்டு இருக்கு. கை உடஞ்ச கோழி கிறுக்கின மாதிரி கடைசியில் அவள் பேரே ஒழுங்காக தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கான். மொத்தம் 13 சைன்ஸ் இருக்குது. ஸோ 13வது நாள் இந்த இடத்துல அவள் தங்கச்சிக்கு என்னமோ ஆகிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஜிஸ்டருமே இல்லாத அந்த சமயத்தில் இந்த 13 நாளும் கஷ்டப்பட்டு கடைசி கட்டத்தில் மெலனி இறந்துருக்கா இல்லை யாராலேயோ டேக் ஓவர் பண்ணப்பட்டிருக்கான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒரிஜினல் அன்டில் டான் கேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெண்டிகோங்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கும். முறைக்கு ஒரு ஜாம்பி ஸ்பிரிட்டுங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்பிரிட்டை பேஸ் பண்ணி தான் கதையை நடக்கும். இந்த வெண்டிகோ ஸ்பிரிட்டால் பாதிக்கப்பட்டவங்க ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்பாங்க. பட் 30 நாள் கேப்பில் அவங்க இந்த ஸ்பிரிட்டாகவே அது ஒரு ஜாம்பியாகவே மாறுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல மெலனிக்குமே நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்க அந்த குரூப்புக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய சயின்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறமும் சில சயின்ஸ் வந்து காமிப்பாங்க. அங்கேயுமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரம்பத்தில் பேரை கரெக்டாக எழுதியிருந்தாலும் போக போக பேர் வந்து மாற்றி எழுதுற மாதிரி தான் தெரியுது. இவ தங்கச்சி 13 சயின்ஸ் போட்டிருக்கா. பட் அதுவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 9 சயின்ஸ் தான் இருக்குது. ஸோ டேஸுங்கிறது
கம்ப்ளீட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரை பொறுத்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைனா அந்த அப்சார்ப்ஷன் பொசிஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக மாறும்னு நம்புகிறேன். அதை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க தெரியலங்க. பட் கேமில் இருக்க அந்த வெண்டிகோவை இந்த படத்தில் 2-3 நேரத்தில் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு ஜாம்பி போல் இருக்கலாம். இதை தான் வெண்டிகோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, லைக் மேக்கோ பிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் மக்கள் இதோடைய பல்ல வச்சு அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்கன்னா, பட் மோஸ்ட் காமனாக சொல்லப்படுறது வெண்டிகோ தான். இந்த வெண்டிகோ மோர்லுக்கு ஒரு கேனிபல் ஸ்பிரிட். இதை நீங்கள் கொல்லலாம், பட் கொன்னீங்கன்னா இதோடைய ஆன்மா அடுத்த ஆளை தேடி போயிடும். ஸோ கொல்லவும் கூடாது, அதே சமயத்தில் இதுக்கிட்ட தப்பிக்கணுங்கிற மாதிரி தான் கதை போகும் நம்புறேன். அண்ட் இந்த ஷாட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிகோ கிட்டேருந்து இவ தப்பிச்சு ஒரு ஓரமாக அமைதியாக உட்காந்துருக்கான். பக்கத்தில் இருக்க அந்த வெண்டிகோ ஏன் பிடிக்கல நீங்கள் கேட்பீங்க. வெண்டிகோவில் நீங்கள் நகர்ந்தா மட்டும் தான் உங்களை பார்க்க முடியும். நீங்கள் நகராமல் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா வெண்டிகோ கணக்கு தெரிய மாட்டீங்களா. அதை வச்சு இந்த படத்தில் ஒரு சூப்பரான ப்ளே பண்ணலாம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல தன்னுடைய தங்கச்சியை பாதுகாக்கிறதுக்காக இல்லை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அக்கா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட இங்கே தங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் நைட் டைம் ஆயிடுது. 6:45 மேலே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இவங்க எல்லாருமே தேடி வருது. ஆளாக வந்தது ஒரு ஸ்லாஷர். பார்க்கறதுக்கு ஜேசன் ஊரிஸ் மாதிரி இருக்காரு. அவர் அங்கே இருக்கவங்க எல்லாருமே தேடி கண்ணா பின்னாடி வெட்டி சாய்க்கிறாரு, போட்டு பொழந்து கட்டுறாரு. கேம்லேயுமே இப்படி ஒரு கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் சைக்கோன்னு சொல்லுவாங்க. அண்ட் கேமில் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். நானும் ஆரம்பத்தில் இந்த கேரக்டரை பார்க்கும்போது அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். அப்படி இல்லைங்க. இந்த குரூப்பில் இருக்க 5 பேரையுமே இந்த ஸ்லாஷை போட்டு தள்ளிடுறான். அடுத்த நாள் வரும்போது கரெக்டாக இவங்க எல்லாருமே முழிச்சிடுறாங்க. டைம் ரீசெட் ஆகிடுது. இவங்க அந்த டைம் லூப்புக்குள்ள மாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமான வகையில் இவங்க கொல்லப்படுறாங்க. அடுத்த நாள் ஒரு விச் கிட்ட மாட்டி சாவுறாங்க. அதை தொடர்ந்து இன்னொருத்த வித்தியாசமான ஒரு மாஸ்க் போட்டு வந்து கொலை பண்ணுறான். அண்ட் ஆப்வியஸாக வெண்டிகோன்னு சொல்லி இந்த மாதிரி விதவிதமாக கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்படுற அந்த சமயத்தில் இவங்களுடைய முகமும் அந்த கேபினுக்கு வந்து காணாமல் போனவங்களோட அந்த மிஸ்ஸிங் லிஸ்ட்டில் ஒட்டப்படுது. ஸோ தங்கச்சி போலவே இப்போ இவ்வளவுமே காணாமல் போயிருக்கா வெளி உலகத்துக்கு. அண்ட் அந்த மிஸ்ஸிங் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக் இருக்கு. இந்த கீழே இருக்க இவர் யார் இருந்ததா, இவதாங்க டேவிட் சாண்ட்பர்கர். இதுக்கு முன்னாடி இந்த லைட்ஸ் அவுட், அனபெல் அண்ட் இந்த படத்தோட டேரக்டர். இவர் தான் ஷசாம் படத்தையுமே எடுத்தவர். பட் இந்த படத்தில் அதை எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. ஒருவேளை இவருக்கே ஷசாம் பிடிக்கலையோ. பட் எனிவேஸ் இந்த மாதிரி எல்லாருமே காணாமல் போயிட்டு இருக்காங்க. ஸோ தங்கச்சி தேவை வந்தவ அவளே காணாமல் போயிருக்கான். அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. நைட் டைம் தான் இவங்க எல்லாருமே நம்மளுக்குள்ள வராங்க. அப்படி பார்த்தா இந்த நைட்டை கடக்கும்போது நம்ம எப்படியும் இங்கேருந்து தப்பிச்சிருவோம் போல. அன்டில் டான் வரைக்கும் நம்ம காத்திருந்து எப்படியாச்சும் உயிரோட தப்பிச்சிட்டோன்னா எப்படியாச்சும் இந்த டைமில் இப்போ நம்ம பிரேக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தாட்டில் இவங்க எல்லாருமே அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த க்ளூஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேம்லேயுமே அதான் பண்ணுவோம். அந்த கேமோட லோரை நீங்கள் இந்த மாதிரி க்ளூஸை வச்சு தான் எழுதவே முடியும். ஸோ அதுதான் இங்கேயுமே நடக்க போகுதுன்னு நம்புறேன். பட் இந்த முறை ஒரே நைட்டுங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ளூஸுமே அப்டேட் ஆகணும். பட் இதை முழு டைம் லூப்புங்கிற மாதிரியும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரே நைட் என்னதான் ரிப்பீட் ஆனாலும் ஆப்வியஸாக விதவிதமான மிருகங்கள் தான் இவங்க வந்து அடிக்க வருது. ஒரு நைட்டில் செஞ்ச தப்ப அடுத்த நைட்டில் அவங்களால மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னா வரப்போகிறது வித்தியாசமான ஒரு மிருகம், வித்தியாசமான ஒரு விதமான டெத்து. அதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு இவங்க வேற ஒரு வகையை தான் கையாண்டாகணும். ஸோ க்ளூஸையுமே கண்டுபிடிக்கணும், தங்களுடைய உயிரையுமே காப்பாற்றணும், அன்டில் டான் வரைக்கும் சர்வைவ் ஆகணும். உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக சூப்பராகவே எடுத்திருக்காங்க தாங்க நான் சொல்வேன். ட்ரெய்லர் கட் பண்ண விதமும் செம்ம க்யூரியஸாக இருக்குது. ஐ மீன் நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும்புது, எப்படி அவங்க சர்வைவ் ஆக போகிறாங்கன்னு. அண்ட் ஹாரர் எலிமெண்ட்டையுமே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பிளே ஸ்டேஷன் சோனி சைட்லேருந்து வர அந்த சமயத்தில் நான் இது PG-13 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ட்ரெய்லருக்குள்ளேயே ரத்தம் தெரிக்கிற விஷயங்கள் காமிக்கப்படுற அந்த சமயத்தில் மேபி R-rated-ஆகவும் மாற்றப்படலாம். இந்த படத்துலலாம் PG-13 குத்துறாதீங்கடா எப்பா. அண்ட் கேமில் இருக்கிறத விட இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதே ஸ்டைலில் இதே க்யூரியாசிட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பயங்கரமான ஹாரர் படமாக எதாவது அமையுங்க. டேவிட் வேறு ஹாரர் படங்கள் எடுக்கிறதுக்கு பேர் போனவராக அந்த சமயத்தில் இதுவும் நல்லா வரும் நம்புவோம். அண்ட் இந்த இடத்துல காமிக்கப்படுற இந்த ஜாம்பி தான் பாசிபிளி இவளுடைய தங்கச்சியே இருக்கணும்னு நம்புறேன். இந்த மிருகத்தை பார்த்தா அவள் என்னதான் பயப்பட்டாலும் ஒரு கடத்தில் வருத்தப்படுற மாதிரியும் தெரியுது. ஸோ உன்னதான் இப்போதைக்கு அந்த வெடிகோ டேக் ஓவர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான லுக்கில் தான் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இவங்க தப்பிக்கிறதுக்கு வெறும் 13 days தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவளுடைய தங்கச்சியை காப்பாற்ற முடியாது. பட் அந்த தங்கச்சிக்கு என்னாச்சு, திரும்ப இது எப்படி நடக்க விடாமல் நம்ம தடுக்கிறதுன்னு சொல்லி அதை நோக்கி கதை நகரலாம். ஒரிஜினல் கேமோட அந்த கோரை மட்டும் எடுத்து இவங்க தங்களுடைய ஸ்டைலில் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒரு புது ஸ்டோரி தான். பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறத பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். கேமோட கம்பேர் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான டேக் தான். பட் எனக்கு இந்த டேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேர் அன்டில் டான் கேம் விளையாண்டிங்க, உங்களுக்கு இந்த டெய்லர் என்ன மாதிரி ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மேம்பட்ட இது வரைக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ் ஓ வட்டா.